சந்தியா அகாடமி தமிழ். இந்த வகுப்புல நம்ம சிந்துவெளி நாகரிகம் பத்தி பார்ப்போம். 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல 3வது படமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சிந்துவெளி நாகரிகம் ஏன் ஒரு நகர நாகரிகம் சொல்றாங்க, சிந்துவெளி மக்கள் என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்றாங்க, உங்களோட வீடுகள் கட்டடங்கள் இதெல்லாம் வச்சு எப்படி இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோங்கிறத இந்த லெசன்ல நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். புக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். புக்ஸை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அன்வான்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோன்னா, மெசபடோமிய நாகரிகம் கிமு 3500 2000 வரையும் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 1900 வரையும் இருந்திருக்கு. எகிப்து நாகரிகம் கிமு 3100 1100 வரையும் இருந்திருக்கு. சீன நாகரிகம் கிமு 1700 1112 வரையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லப்படுது. அதே போல் சிந்துவெளி மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்றதுக்கான சில காரணங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வளமான மண், அங்கே இருக்கக்கூடிய வளமான மண் காரணமாகவும் சிந்துவெளி மக்கள் நதிக்கரையில் குடியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க தண்ணீர் குடிப்பதற்கும் கால்நடை தேவைக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் உகந்ததாக இருந்திருக்கும், அதனால அவங்க அங்கே குடியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக பார்த்தா போக்குவரத்து, எங்கேயாவது போகணும், படகு கப்பல் அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி போகிறதுக்காக அவங்க நதிக்கரையில் குடியேறிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 வகையான காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன். அவர் தான் தன்னுடைய புத்தகத்தில் முதலாக ஹரப்பாவுடைய இடிபாடுகளை வெளியிட்டிருப்பாரு. இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருப்பாரு. ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று நமக்கு எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் கிடைச்சிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியை ஆராய்ச்சி செய்யும்போது அங்கே அதிகமான செங்கல் திட்டுகள் கிடைச்சிருந்திருக்கு. அதே போல் பாலடைந்த செங்கல் கோட்டை ஒன்று மலை மேலே இருந்திருக்கு, உயரமான கோபுரங்களோட காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் விவரித்திருப்பாரு. அடுத்ததாக கிபி 1856 லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கிற வேலை நடந்திருக்கும். அப்போ அங்கிருந்த பொறியாளர்கள் நிலத்தை தோண்டி எடுக்கும் போது நிறைய செங்கல் கிடச்சிருந்துருக்கு. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே ஆராய்ச்சி செய்யாமல் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, தண்டவாளத்துக்கு இடையில போடப்பட கல்லுக்கு பதிலாக அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1920 தான் ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் பற்றி அகழ்வாய்வே தொடங்கியிருக்கும். கிபி 1924 ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சம் இருப்பதை யார் சொல்றாங்கன்னு பார்த்தா சர் ஜான் மார்ஷல் சொல்லியிருப்பாரு. அவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனராக இருந்திருப்பாரு. அதன் பிறகு இதனுடைய கால வரையறை பார்க்கும்போது வெண்கல காலம் சொல்றாங்க. காலம் கிமு 3300 1900 வரையும் சொல்றாங்க. கதிரியக்க கார்பன் அதாவது C14 முறைக்கு உட்படுத்தப்பட்டு ஆராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட தகவல் இது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதனுடைய பரப்பளவு பார்க்கும்போது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்திருக்கு. நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்ததாகவும் கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாகவும் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு, தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க, தரப்படுத்தப்பட்ட அளவீடு மற்றும் எடை கற்களை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு திடமான அடித்தளமும் இவங்களுடைய பீரியட்ல தான் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா நகரத்துடைய தனித்தன்மையா எதெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா, ஹரப்பா நகருடைய திட்டமிடப்பட்ட 2 பகுதியை தான் சொல்றாங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு, 2ஆ இருந்திருக்கு. மேல் நகர அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சற்று உயரமானதா இருந்திருக்கு, அது கோட்டை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இங்க நகர நிர்வாகிகள் தான் இந்த இடத்த பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பு பார்க்கும்போது தாழ்ந்த உயரம் இருந்திருக்கும், அதே மாதிரி அதிக பரப்பு கொண்டதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வசிக்கக்கூடிய இடம் தான் இந்த கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சிந்துவெளி மக்களுடைய தெருக்கள் மற்றும் வீடுகளை பற்றி பார்ப்போம். அவங்களுடைய தெரு அப்படின்னு பார்க்கும்போது சட்டக வடிவத்தில் நேராக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. வடக்குல இருந்து தெற்காகவும் மேற்குல இருந்து கிழக்காகவும் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெற்றுக்கொள்ள மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சாலை பார்க்கும்போது அகலமான வளைவான முனைகளை கொண்டு காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. வீடுகள் பார்க்கும்போது தெருக்களோட 2 ஓரத்துலையுமே காணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீடுமே 1 அல்லது 2 மாடி வீடுகள் கொண்டதா இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் பல அறைகள் இருந்திருக்கு. ஒரு கிணறும் கழிவறை மற்றும் குளியலறை கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்றாங்க. என்ன மாதிரி கல்லை பயன்படுத்தியிருக்காங்க வீடு கட்ட அப்படின்னு பார்க்கும்போது சுட்ட செங்கற்களை கொண்டு சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தி வீடுகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் சூரிய வெப்பத்தில் உலர்த்தப்பட்ட கற்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லப்படுது. சமதளமான கூரைகளை மேலே பயன்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலம் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமே நமக்கு காணப்படலை அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்ததா கழிவுநீர் அமைப்பு. மூடப்பட்ட ஒரு வடிகால் அமைப்பை கொண்டு செங்கல் அல்லது கல்தட்டுகளை கொண்டு மூடி இருந்திருக்காங்க. நீர் தேங்காது இருக்கிறதுக்காக மென் சரிவுகளை கொண்ட துளைகள் இடப்பட்டு ஒரு சாய்வான தளம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. திடக்கழிவுகளை தேக்கி வைக்கிறதுக்காக குழிகள் நோண்டப்பட்டு அதில் தான் திடக்கழிவுகள் சேகரித்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெருங்குளம் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோல தான் நமக்கு பெருங்குளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. இது நகரின் நடுவில் இருந்திருக்கு. அகன்ற ஒரு செவ்வக வடிவத்தில் தான் இந்த பெருங்குளம் காணப்பட்டிருக்கு. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக இந்த பெருங்குளத்தை சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் சுட்ட செங்கற்களால் குளத்தை அமைச்சு பல அடுக்கு இயற்கை தார் கொண்டு நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக அதை மேம்படுத்தி செஞ்சுருப்பாங்க. குளத்தில் 3 பக்கமுமே அறைகள் இருந்திருக்கு. அதே போல் குளத்துக்குள்ளே இறங்குறதுக்கு படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தானிய களஞ்சியம் ஹரப்பால இருக்கு. இது வந்து செங்கற்கல்ல கட்டப்பட்ட பெரிய உறுதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தானிய களஞ்சியம்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, எள், திணை, பருப்பு வகைகள் எல்லாம் சிதறி கிடந்திருக்கு. இதை வச்சு தான் அகழ்வாய்வில் இது ஒரு தானிய களஞ்சியமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மாபெரும் கட்டடங்கள். பொது கட்டடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூட்டரங்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 20 தூண்களும் 4 வரிகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போக்குவரத்து மற்றும் வணிகம். ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க தரப்படுத்தப்பட்ட எடை மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளவிடுறதுக்காக அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா மெசபடோமியுடன் கடல் வணிகம் மேற்கொண்டிருக்காங்க. சிந்துவெளி முத்திரைகள் தற்போதைய ஈராக், குவைத், சிரியா போன்ற பகுதிகளில் பண்டைய கால மெசபடோமியாவில் காணப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமேர் பகுதியில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசர் தான் நம்மளுடைய நாரம்சின் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சிந்துல மெலுக்கா என்னும் இடத்துல அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பை எழுதி வச்சிருக்காரு. இவங்க போக்குவரத்துக்காக காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கடல் வணிகத்தை பற்றி பார்க்கும்போது லோத்தல்ல கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளங்கள் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா கப்பல் கட்டும் தளம் லோத்தல். லோத்தல்ல குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில தான் நமக்கு இந்த லோத்தல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. மொகஞ்சதாரோடைய தலைவர் அப்படின்னு பார்த்தா அமர்ந்த நிலையில ஒரு ஆண் சிலை ஒரு கட்டடத்துல கிடைச்சிருக்கு. இதனுடைய உருவ அமைப்பை கொண்டு இவர் தான் ஒரு தலைவரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்ல இதை எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து மக்கள் தரப்படுத்தப்பட்ட அளவீடு மற்றும் எடைக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல தங்கத்தால் செய்யப்பட்ட மிகச்சிறிய எடை அளவீடு நமக்கு கிடைச்சிருக்கும். அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்துடைய மறைந்த பொக்கிஷம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற இலக்கிய சான்றுகளை வச்சு நம்ம ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சிந்துவெளியில் அவங்களுடைய எழுத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அந்த எழுத்தை யாராலையும் படித்து இந்த எழுத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சிந்து நாகரிகத்தை அறியறதுக்கு எழுத்துக்களை தவிர வேற ஏதாவது சான்று கிடைச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி மேலும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடைன்னு பார்க்கும்போது பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை அவங்க அணிந்திருக்காங்க. நூல் சுற்றிட சுழல் அச்சுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலிமா அவங்க நூல் நூற்றவும் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அன்பும் அமைதியும். அமைதியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. படை இருந்ததுக்காகவும் போர் செய்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆடை, நகர வாழ்க்கை, நகை இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. இதை தானே நம்மளுக்கு வேற எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா அணிகலன்கள். ஆண் பெண் இருவருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், செம்பு, சங்கு, சுடுமண் போன்ற பொருளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அவங்க அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழில்னு பார்க்கும்போது வேளாண்மை, கைவினை பொருட்கள், பானை, அணிகலன் செய்யக்கூடிய தொழில்களை அவங்க செஞ்சிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வர்த்தகராகவும் வணிகர்களாகவும் கைவினை செய்பவர்களாகவுமே இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்புக்காக அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சக்கரத்தின் பயனையும் அவங்க அறிந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மண்பாண்டங்கள். சக்கரத்தை கொண்டு மண்பாண்டங்களை அவங்க செஞ்சிருப்பாங்க. செய்யப்பட்ட மண்பாண்டங்களை தீயிலிட்டு சுட்டிருப்பாங்க. அதுக்கு மேலும் அழகூட்டத்துக்காக கருப்பு மற்றும் சிவப்பு நிற மைய கொண்டு
அதுக்கு அழகூட்டியிருப்பாங்க. மேலும் அங்கே கிடைத்த பானை துண்டுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமான விலங்கு உருவமும் வடிவியல் அமைப்பும் கொண்டு அதில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமய நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மத நடைமுறை எதுவுமே இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் சிலை அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு அவங்க தாய் தெய்வ வழிபாடை அவங்க மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்த ஹரப்ப நாகரிகம் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சில காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், படையெடுப்பின் காரணமாக அழிந்திருக்கலாம், இயற்கை சீற்றத்தின் காரணமாகவும் அழிந்து போயிருக்கலாம், காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம், காடுகள் அழிந்து போனதும் ஒரு காரணமாக இருக்கலாம், தொற்றுநோய் தாக்குதலாலும் மக்கள் அனைவரும் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு பல காரணங்களை ஒரு சிலர் எடுத்து சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் பொதுவான உண்மைகள் பார்ப்போம். உலகின் மிக பழமையான நாகரிகம், பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இங்க காணப்படுதுன்னு சொல்றாங்க. சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சுகாதாரம் பற்றி உணர்வு எல்லோரிடமும் மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நமக்கு புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட், அதாவது தகவல் பிழை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் தனியாக ஸ்பிட் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். தகவல் பிழை. நாகரிகம் அப்படிங்கிறது பண்டைய லத்தீன் சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்கல காலம் அப்படின்னா வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் சொல்றாங்க. செம்பு அப்படிங்கிறது மனிதனால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு சொல்றாங்க. 4ஆவதா பார்க்கும்போது குதிரை மற்றும் இரும்பின் பயனை சிந்துவெளி மக்கள் அறியாம இருந்திருப்பாங்க. அதனால சிந்துவெளி மக்கள் அறியாதவைன்னு பார்க்கும்போது குதிரை மற்றும் இரும்பு. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்திய தொல்லியல் துறை கிபி 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு நில அளவையாளராக இருந்திருப்பாரு. இதனுடைய தலைமையகம் இப்போ புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. மெஹர்கர் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில் இது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான சான்று இங்கே கிடைச்சிருக்கு. கிமு 700 ஒட்டிய காலத்திலேயே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் நமக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுட்ட செங்கலுடைய பயன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சுட்ட செங்கல் ரொம்ப வலுவானதாகவும் கடினமானதாகவும் நிலைத்து இருப்பதாகவும் நெருப்பையும் தாங்கக்கூடியதாகவும் நீரில் கரையாத தன்மையுடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு எதையெல்லாம் சொல்றாங்கன்னா ஹரியானாவை தான் சொல்றாங்க. அதாவது ஹரியானாவில் ராகி கர்கி அப்படிங்கிற இடத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கு. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பாவுக்கு ஒரு சான்றா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேடிவி வளாகம், கொர்க்கை, தொண்டி, வஞ்சி, இதை தான் கேடிவி வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றளவும் தமிழ் பெயர்கள் நம்மளுடைய அண்டை நாடுகளில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாகிஸ்தான்ல கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்தை, உரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர் பெயர்கள் இன்றளவும் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால பெயர்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறுக்கு காவிரி, பொருன்ஸ் அப்படிங்கிற தமிழ் பெயரும் இன்றளவும் சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணைக்கு தமிழ் பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த காலத்துல இருந்த சங்ககால பெயர்களை இன்றளவும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிந்துவெளி மக்களுடைய ஆபரணம் பார்க்கும்போது சிவப்பு நிற மணிக்கற்களை கொண்டு மெருகூட்டியிருப்பாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை உலக பாரம்பரிய தலமா யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை C14 முறை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான C14 பயன்படுத்தி ஒரு பொருளுடைய வயது அறியும் முறை தான் கதிரியக்க கார்பனுடைய வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடன மாது அப்படிங்கிறது மொகஞ்சதாரோவில் கிடைத்த ஒரு வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சர்ஜான் மார்ஷல் சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் இதை கண்டுபிடிக்கும் போது இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது இவரால் நம்பவே முடியல. ஏன்னா ஆராய்ச்சியில C14 கார்பன் வயதுக்கு உட்படுத்தப்படும் போது அதனுடைய வயது கணிப்பு 3000 ஆண்டுகள் முற்பட்டது. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தை ஒட்டியது அப்படின்றதே அந்த ஆராய்ச்சி மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சிந்துவெளி மக்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்கு அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படின்றது சுடுமணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அவங்க பயன்படுத்தியதை பார்க்கும்போது தெரியுது. நிறைய குட்டியான நாய் பொம்மைகள், தலை மட்டும் மாற்ற மாதிரி, வால் மட்டும் மாற்ற மாதிரி நிறைய பொம்மைகளை ஆர்டிஃபிஷியலாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ இதோட நமக்கு லெசன் கம்ப்ளீட் ஆகுது. புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்துடைய பயிற்சி வினாக்கள் பற்றி பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு பார்த்தா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நகரங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் அப்படின்னு சொல்றாங்க. கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணமும் சரி. அடுத்து கூற்று: ஹரப்ப நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம்: ஹரப்ப மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று: ஹரப்ப மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம்: கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றும் காரணமும் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றி கூற்றுகளில் எவை சரியானவை? வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்திருக்கு. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. தானிய களஞ்சியம் ஹரப்ப நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. அனைத்தும் சரி. பொருந்ததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள். அவங்க குதிரையின் பயனை அறியாமல் இருந்தாங்க. ஸோ ஆன்சர் குதிரைகள். தவறான இணையை தேர்ந்தெடுக. ASI சர்ஜான் மார்ஷல். கோட்டை, தானிய களஞ்சியம், லோத்தல், கப்பல் கட்டும் தளம். ஹரப்ப நாகரிகம் காவிரி ஆறு. தவறான இணைங்கிறது ஹரப்ப நாகரிகம் காவிரி ஆறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம்? மெசபடோமியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. கன்னிங்ஹாம். டேஷ் தானியங்கள் சேர்த்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கினார்கள். சமுதாயத்தை. சரியா தவறா? மெஹகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓரிடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தவறு. சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. பொறுத்துக. மொகஞ்சதாரோ இறந்தோர்மேடு, வெண்கலம் உலோக கலவை, கோட்டை மேடான பகுதி, கார்னிலியம் சிவப்பு மணிக்கல். அடுத்து கட்டத்தில் பதிலளி. சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? பாழடைந்த செங்கற்கோட்டை. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருள்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? மூன்று சொல்றாங்க. செங்கல், செம்பு, சக்கரம். வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. கைவினை பொருட்கள், பானைகள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3 கூறுன்னு சொல்கிறாங்க. குதிரை, இரும்பு, போர், படையை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதுன்னு பார்த்தா இரும்பு. உலகின் மிக பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன் அப்படின்னா அதனுடைய மோப்ப சக்தி காரணமாக. முதலில் பருத்திச்செடியை வளர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது அப்படின்னு பார்த்தா ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தா வைகை, கீழடி. மதுரை கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் எல்லைக்குள்ள லோத்தல், காலிபங்கன் அப்படின்னு சொல்லலாம். சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமா? ஆம். ஏன்னா அங்கே கிடைச்ச பொம்மைகளை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா சிந்துவெளி நாகரிகத்துக்கான முக்கிய கேள்வி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சிக்கான முக்கிய கேள்விக்கான விடையை நான் உங்க கூட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். சுயமாக சிந்திக்கும் மனிதர்களை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் ஹோமோசெப்பியன்ஸ்.
இதோட இந்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.